ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குங்க, ஆசிரம வீடியோ தாங்க, நம்மளோட பாவாஜி ஆசிரம வீடியோ. இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணி 7:30க்கெலாம் போயிட்டோம். அதனால் கூழ் பிரசாதம் இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு நம்மளோட ரெகுலர் வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சுங்க. நம்மளோட ஆசிரமத்தை பொறுத்தளவில் வெளிமக்களாக இருந்தாலும் ஆசிரம மெம்பர்களாக இருந்தாலும் ஒரே ரூல்ஸ் தாங்க. காலையில் ஒரு 5:30 6 மணிக்குள்ளே போயிட்டோம்னா பாபாஜிட்ட முதலால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். நம்ம லேட்டாக போயிட்டோம்னா டோக்கன் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டால் தாங்க ஆசீர்வாதம் வாங்க முடியும். நீங்கள் பாபாஜி ஆசிரமம் வந்திருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஆசிரமத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் பலன் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கங்க. இது வரைக்கும் நம்ம ஆசிரமத்துக்கு வராத மக்களாக இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உடம்பு முடியாதவங்க, குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் கஷ்டப்படலாம். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாபாஜிட்ட எவ்வளவோ நல்ல பலன்கள் அடைஞ்ச மக்கள் நிறையா இருக்காங்க. அதை இன்னும் அதிகமான வெளி மக்களுக்கு கொண்டு போய் அந்த பலன் அவங்களுக்கும் கிடைக்கணும். அப்படின்றதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரமத்துக்கு அவங்க சொல்கிற விதிமுறைகளை சரியான வழி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம மக்கள் எவ்வளவோ பணத்தை கொண்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் கொட்டி அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்காம எவ்வளவோ பணங்களை இழந்து கஷ்டப்படுறாங்க. ஆசிரமத்தில் ரெகுலராக நீங்கள் அவங்கள சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கனாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்கும். எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நிறைய பேருக்கு அது நிரந்தரமான தீர்வை கொடுத்துருக்குங்க. அது என்னதான் நோயின்னு இல்லை, நம்ம உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நான் இடம் வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டினதாக இருக்கட்டும், என்னோடய பசங்கள் படிப்புக்காக இருக்கட்டும், எங்களோட உடம்பு ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட இன்றைக்கி 10 வருஷத்துக்கு மேலேங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல்ன்றதே போனது கிடையாதுங்க. வீடு கட்டுறதுக்குமே எனக்கு ஏகப்பட்ட தடைகள்லாம் வந்துச்சு. நான் பாபாஜிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கான தீர்வு கிடச்சி நான் நல்லபடியாக வீடும் கட்டினேன். இன்றைக்கி இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போகாமல் இருக்கேன்னா அது பாபாஜி அருளால் தான் உண்மையிலே நடந்திருக்கு எனக்கு. அதனால் நம்ம பாபாஜிட்ட நீங்கள் என்ன நல்ல பலன்கள் அடைஞ்சிருக்கீங்களோ அதை 4 பேருக்கு தெரிகிற மாதிரி சொல்லி அந்த பலனை அடுத்த மக்களும் பார்த்து அடைஞ்சிக்கிறணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சின்ன தூண்டுகோலாக இருங்க. நம்மளோட வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க, ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு